வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஸ் ஒலிம்பியாட் ஓட்டஜோதியை நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்கி வைக்க உள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை மேலும் 50% அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நமது நாட்டில் தோன்றிய யோகக்கலை உலகம் முழுவதும் போற்றக்கூடிய சிறப்பை பெற்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது மகளிர் பஞ்சாயத்து அமைப்பு குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீசுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஸ் ஒலிம்பியாட் ஓட்டஜோதியை நாளை மறுநாள் புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி மைதானத்திலிருந்து தொடங்கி வைக்க உள்ளார். இதற்கான ஜோதியை சர்வதேச செஸ் அமைப்பின் தலைவர் திரு ஆர்கடே ஓர்கோவிச் பிரதமரிடம் வழங்க உள்ளார். பின்னர் அதனை பிரதமர் முன்னணி செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்திடம் அளிக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த ஜோதி 40 நாட்களில் 75 நகரங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அதன் பிறகு இந்த ஜோதி போட்டி நடைபெறும் சென்னை அருகே உள்ள மகாபலிபுரத்திற்கு கொண்டு வரப்படும். செஸ் ஒலிம்பியாட் போட்டி அடுத்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 189 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கவுள்ளனர். மைசூர் அரண்மனை மைதானத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெரிவித்த மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மன் கி பாத் உரையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்தபடி மனிதநேயத்திற்காக யோகா என்ற கருப்பொருளில் உலகம் முழுவதும் யோகா தினம் கொண்டாடப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 15,000 பேர் யோகா பயிற்சியை மேற்கொள்ள உள்ளதாகவும் இந்த ஆண்டு யோகா நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் 25 கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு சர்பானந்த சோனாவால் நம்பிக்கை தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான புதுமை திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளை சேமித்து வைப்பதற்கென தகவல் வங்கி ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்திய சாலை அமைப்பின் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அனைத்து பொறியாளர்களும் புதுமை கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கட்டமைப்பு வளர்ச்சிக்காக இந்திய தொழில்நுட்பக் கழகம் உள்ளிட்ட சர்வதேச கல்வி நிலையங்களின் உதவியுடன் உலகத்தரம் வாய்ந்த ஆய்வகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தமது அமைச்சகத்தின் பணிகள் குறித்து குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி கடந்த 8 வருடங்களில் தேசிய நெடுஞ்சாலை 50% அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மகளிர் பஞ்சாயத்து அமைப்பு குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது. பெண்கள் தலைமையேற்று பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிகாரம் பெறும் பெண்கள் எதிர்காலத்தில் நாட்டை கட்டமைக்கும் திறன் கொண்டவர்களாக திகழ்வார்கள் என்று கூறப்படுகிறது. குழந்தை திருமணம் மற்றும் பெண் குழந்தைகளின் கல்வி குறைந்து வரும் சில மாநிலங்களுக்கு இது முன்னுதாரணமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் சேரவுள்ள மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சியில் ஆயுதப்படையுடன் சேர்ந்து திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் ஆயுதப்படைக்கு திறன்மிக்க இளைஞர்களை சேர்ப்பதற்கு வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்காக சேவையாற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆயுதப்படையை நவீனமயமாக்க இது உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு திறன் இந்தியா சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இது தொழில்துறையில் அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை அளிக்கும் என்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் சேரவுள்ள இளைஞர்களுக்கான வயது வரம்பை 23ஆக உயர்த்தியுள்ள மத்திய அரசின் முடிவுக்கு கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் மக்களின் தேவையை அறிந்து திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுவதை இது எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார். இதன் மூலம் கோவிட் தொற்று காலத்தில் பாதுகாப்பு படையில் சேர முடியாதவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தாய்நாட்டிற்கு சேவை செய்ய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாகவும் கர்நாடக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இளைஞர்களின் கனவை நனவாக்கும் அக்னி பாதை.
பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நமது நாட்டில் தோன்றிய யோகக்கலை தற்போது உலகம் முழுவதும் போற்றக்கூடிய சிறப்பை பெற்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் கலந்து கொண்ட அவர் யோகா மூலம் எளிமையான முறையில் அதிக செலவின்றி நோயை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். நாம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு வருங்கால சந்ததியினருக்கு இந்த யோகா கலை கொண்டு செல்லப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் மாணவர்களுடன் இணைந்து திரு எல் முருகன் யோகா பயிற்சியை மேற்கொண்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் எல்லைப் பணிகளின் உயரதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் எல்லைகளில் நிலவும் சூழ்நிலை, எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. உறுப்பு நாடுகளின் கூட்டு எல்லை நடவடிக்கைகளுக்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பிராந்திய தீவிரவாத தடுப்பு அமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தடை செய்யப்பட்ட நபர்களின் பட்டியலில் தீவிரவாதி அப்துல் ரஹ்மான் மக்கியை அறிவிக்க வேண்டும் என்ற இந்தியா மற்றும் அமெரிக்காவின் பரிந்துரைக்கு சீனா தடை விதித்தது குறித்து மத்திய அரசு அதிருப்தி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சீனா இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக கூறியுள்ளது. இதனால் தீவிரவாத செயல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த நிதி திரட்டியதாகவும் தீவிரவாத செயல்களுக்கு ஆட்களை சேர்த்ததாகவும் மக்கி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் தெற்காசியாவில் சிறந்த விமான நிலையம் என்ற விருது பெங்களூருவில் உள்ள கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்கை டிராக்ஸ் உலக விமான நிலைய விருது சர்வதேச அளவில் பயணிகளிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. விமான நிலைய வருகை சோதனை, பாதுகாப்பு, வணிக வளாகங்கள் மற்றும் புறப்பாட்டு நுழைவாயிலில் உள்ள ஏற்பாடு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அடிப்படையாக கொண்டு பயணிகள் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனா். திருவனந்தபுரத்திலிருந்து நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு செகந்திராபாத் புறப்படும் சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன் இணை ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மைசூரிலிருந்து இன்று இரவு மணி 10:30க்கு புறப்படும் தர்பங்கா பாக்மதி ரயில் பங்கார்பேட்டை வரை மட்டுமே செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சிலர் உயிரிழந்தனர். தெற்கு காரோ மலை மாவட்டத்தில் உள்ள பத்மரா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். சிஜு பகுதியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். பல்வேறு மாவட்டங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள மேகாலய முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். இதற்கிடையே அடுத்த 5 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 20ஆம் தேதி வரை மேகாலயாவில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து தற்போது பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன்வரை 4 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 27 ரன் எடுத்துள்ளது. ஆசியா ஓசியானா பாரா பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அசோக் தங்கப்பதக்கம் வென்றார். தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு பிரிவில் அவர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தோஹாவில் நடைபெற்று வரும் 16 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஸ் ஒலிம்பியாட் ஓட்ட ஜோதியை நாளை மறுநாள் புதுதில்லியில் தொடங்கி வைக்க உள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலை மேலும் 50% அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நமது நாட்டில் தோன்றிய யோகக்கலை உலகம் முழுவதும் போற்றக்கூடிய சிறப்பை பெற்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது மகளிர் பஞ்சாயத்து அமைப்பு குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது. இந்திய அணிக்கு எதிரான 4வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீசுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.